எஸ்ரா அதிகாரம் 1. யூதர்கள் நாடு திரும்ப சைரசு மன்னனின் ஆணை. எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். பாரசீக மன்னர் சைரசு கூறுவது, விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்திலுள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதாவிலுள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. அவர்கள் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி, பொன், மற்ற பொருள்கள், கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக. அப்போது யூதா பென்யமினுடைய குல தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்ட செல்லுமாறு ஆண்டவரால் தூண்டப்பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள். அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தும் கொடுத்ததுமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருள்களையும் கால்நடைகளையும் விலை உயர்ந்த பொருள்களையும் கொடுத்து உதவினார்கள். நேபுகாத்நேசர் எருசலேமில் இருந்த ஆண்டவரின் கோவிலுக்கு உரிமையான பாத்திரங்களை எடுத்து வந்து தன் தெய்வங்களின் கோவிலில் வைத்திருந்தான். அவற்றை சைரசு மன்னர் திரும்பி கொடுத்தார். பாரசீக மன்னரான சைரஸின் பொருளாளரான மித்ரதாத்தின் கையில் அவற்றை ஒப்படைத்தார். அவர் அவற்றை யூதாவின் தலைவரான சேஸ்வட்சரிடம் எண்ணி கொடுத்தார். அவற்றின் எண்ணிக்கை பின்வருமாறு: பொற்பாத்திரங்கள் 30, வெள்ளி பாத்திரங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வேறு வகையான வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பாத்திரங்கள் 1000, பொன் வெள்ளியால் ஆன பாத்திரங்கள் அனைத்தும் 5400. அவற்றையெல்லாம் சேஸ்வட்சரும் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்களும் கொண்டு வந்தார்கள். எஸ்ரா அதிகாரம் 2. சிறையிருப்பினின்று திரும்பி வந்தோரின் பட்டியல். அடிமைத்தனத்திலிருந்தும் நாடு கடத்தப்பட்ட இடத்தினின்றும் திரும்பி வந்த அம்மாநில மக்கள் இவர்களே. அவர்களை பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசர் பாபிலோனுக்கு அடிமைகளாக இட்டு சென்றிருந்தான். இவர்களை எருசலேமுக்கும் யூதாவிலுள்ள தம் நகர்களுக்கும் திரும்பி சென்றவர்கள். செருபாபேலோடு வந்தவர்கள் ஏசுவா, நெஹேமியா, செராயா, இரகேலையா, மொர்தக்காய், பில்சான், மிஸ்பார், பிக்வா, இரஹூம், பானா. இஸ்ரேல் மக்களுள் ஆண்களின் எண்ணிக்கை: பரோஸின் மக்கள் 2172 பேர், செபத்தியாவின் மக்கள் 372 பேர், ஆரகின் மக்கள் 775 பேர், ஏசுவா, யோவாபு இவர்களின் வழிவந்த பகத்து, மோவாபு மக்கள் 2812 பேர், ஏலாமின் மக்கள் 1254 பேர், சத்துவின் மக்கள் 945 பேர், சக்காயின் மக்கள் 760 பேர், பானியின் மக்கள் 642 பேர், பேபாயின் மக்கள் 623 பேர், அசகாதின் மக்கள் 1222 பேர், அதோனிகாமின் மக்கள் 666 பேர், பிக்வாயின் மக்கள் 2056 பேர், அதீனின் மக்கள் 454 பேர், எசேக்கியாவின் வழிவந்த ஆட்சேரின் மக்கள் 98 பேர், பேசாயின் மக்கள் 323 பேர், யோராவின் மக்கள் 112 பேர், ஆசுமின் மக்கள் 223 பேர், கிப்பாரின் மக்கள் 95 பேர், பெத்லஹேமின் மக்கள் 123 பேர், நெட்ரோபாவின் ஆண்கள் 56 பேர், அனதோதின் ஆண்கள் 128 பேர், அஸ்மாவேத்தின் மக்கள் 42 பேர், கிரியத்து ஆரிம், கெபீரா, பெயரோத்து மக்கள் 743 பேர், ராமா, கேபா மக்கள் 621 பேர், மிக்மாசின் ஆண்கள் 122 பேர், பெத்தேலிலும் ஆயிலும் உள்ள ஆண்கள் 223 பேர், நேபோவின் மக்கள் 52 பேர், மக்பீஸின் மக்கள் 156 பேர், மற்றொரு ஏலாமின் மக்கள் 1254 பேர், ஆரிமின் மக்கள் 320 பேர், லோது, ஆதிது, ஓனு ஆகியோரின் மக்கள் 725 பேர், எரிகோவின் மக்கள் 345 பேர், செனா மக்கள் 3630 பேர், குருக்கள் யோசுவாவின் வீட்டாரான எதாயாவின் மக்கள் 973 பேர், இம்மேரின் மக்கள் 1052 பேர், பஸ்கூரின் மக்கள் 1247 பேர், ஆரிமின் மக்கள் 1017 பேர்,
லேவியர்கள் ஒதவியாவின் வழிவந்த ஏசுவா, கத்மியேலின் மக்கள் 74 பேர். பாடகர்கள் ஆசாபு மக்கள் 128 பேர். வாயிற்காவலரின் வழிவந்த சல்லூம், ஆற்றேர், தல்மோன், அக்கூபு, அத்தித்தா, சோபாய் ஆகியவரின் மக்கள் அனைவரும் 139 பேர். கோவில் ஊழியர்கள் சிகாபின் மக்கள், அசுபாவின் மக்கள், தபாயோத்தின் மக்கள், கெரோசின் மக்கள், சியஹாவின் மக்கள், பாதோனின் மக்கள், லெபனாவின் மக்கள், அஹபாவின் மக்கள், அக்கூபின் மக்கள், காஹாபின் மக்கள், சம்லாயின் மக்கள், அனானின் மக்கள், கிதேலின் மக்கள், கஹாரின் மக்கள், இராயாவின் மக்கள், ரத்சீனின் மக்கள், நெக்கோதாவின் மக்கள், கசாம் மக்கள், ஊசாவின் மக்கள், பர்சயாகின் மக்கள், பெசாயின் மக்கள், அஸ்னாவின் மக்கள், மெயோனிம் மக்கள், நெபிசிம் மக்கள், பக்பூக்கின் மக்கள், அகுபாவின் மக்கள், அர்ஹூரின் மக்கள், பட்கலூத்தின் மக்கள், மெகிதாவின் மக்கள், அர்சாவின் மக்கள், பர்கோசின் மக்கள், சீசராவின் மக்கள், தெமாவின் மக்கள், நெட்சியாகின் மக்கள், அத்திபாவின் மக்களுமே. சாலமோன் ஊழியரின் மக்கள் சோட்ராயின் மக்கள், அசோபரேத்தின் மக்கள், பெருதாவின் மக்கள், யாலாவின் மக்கள், தர்கோனின் மக்கள், கிதேலின் மக்கள், செபட்ரியாவின் மக்கள், அற்றலின் மக்கள், சபாயிம் வழிவந்த போக்கரேத்தின் மக்கள், ஆமியின் மக்கள், கோவில் ஊழியர்களும் சாலமோன் ஊழியரின் மக்களுமாக மொத்தம் 392 பேர். மற்றும் தெல்மெலகு, தெல் அர்சா, கெரூபு, அதான், இம்மேர் என்ற ஊர்களில் இருந்து புறப்பட்டு வந்தவர்களும் தங்கள் மூதாதையரின் குடும்பத்தையும் வழிமரபையும் தாங்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்களா என்பதையும் நிரூபிக்க அறியாதவர்கள் இவர்களே. தெலாயாவின் மக்களும் தோபியாவின் மக்களும் நெக்கோதாவின் மக்களும் சேர்ந்து 652 பேர். மற்றும் குருக்களின் புதல்வர்கள் அபயாவின் மக்கள், அக்கோசின் மக்கள், கிளையாதை சார்ந்த பர்சில்லாயின் புதல்வியருள் ஒருத்தியை மனைவியாக கொண்டதால் அவர் தம் பெயரை தாங்கிய பர்சில்லாயின் மக்கள். இவர்கள் தங்கள் பெயர் பதிவை தலைமுறை அட்டவணையில் தேடியும் காணாததால் தீட்டுப்பட்டவர்கள் என கருதப்பட்டு குருத்துவ பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அவர்கள் தூய்மையிலும் தூய்மையான பொருள்களை ஊரீம் தும்மீமை காட்டுவதற்கு ஒரு குரு வரும் வரை உண்ணக்கூடாது என்று ஆளுநர் அவர்களிடம் கூறினார். மக்கள் சபையின் மொத்த எண்ணிக்கை 42,360. அவர்களை தவிர அவர்களின் ஆண் பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை 7,337. மேலும் அவர்களுடன் 200 பாடகர்களும் பாடகிகளும் இருந்தனர். அவர்களின் குதிரைகள் 736, கோவேறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. குலத்தலைவர்களில் சிலர் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்து கடவுளின் கோவிலை அதே இடத்தில் கட்டி எழுப்ப தன்னார்வ காணிக்கை ஒப்பு கொடுத்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் வசதிக்கேற்ப 500 கிலோகிராம் பொன்னும் 3,425 கிலோகிராம் வெள்ளியும் 100 குருத்துவ ஆடைகளும் கொடுத்தார்கள். குருக்கள், லேவியர், வேறு சிலர், பாடகர், வாயிற்காப்பாளர், கோவில் ஊழியர் ஆகியோர் தம் நகர்களிலும் எல்லா இஸ்ரேலருள் ஏனையோரும் தம் குடிநகர்களிலும் குடியேறி இருந்தார்கள். எஸ்ரா அதிகாரம் 1. வழிபாடு மீண்டும் நடைபெறல். தம் நகரில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் 7ஆம் மாதம் வந்தபோது எருசலேமில் ஒரு சேர கூடினர். அப்பொழுது யோசதாக்கின் மகன் ஏசுவாவும் அவருடைய சகோதர குருக்களும், செயல்தியேல் மகனான செருபாபேலும் அவருடைய சகோதரர்களும் கடவுளின் மனிதரான மோசே திருச்சட்ட நூலில் எழுதியுள்ளபடி எரிபலிகள் ஒப்புக்கொடுக்க இஸ்ரேலின் கடவுளுக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினர். வேற்று நாட்டு மக்களால் அச்சம் தோன்றினும் பலிபீடத்தை அதற்குரிய இடத்திலே அமைத்தார்கள். காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் ஒப்பு கொடுத்தனர். திருச்சட்ட நூலில் உள்ளபடி கூடார திருவிழாவை கொண்டாடினர். ஒவ்வொரு நாளும் முறைமைப்படி அந்நாளுக்குரிய எரிபலிகளை செலுத்தினர். அதன் பிறகு ஒவ்வொரு அமாவாசையின் போதும் ஆண்டவரின் எல்லா திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்தினர். ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை ஒப்பு கொடுக்க விரும்பியவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். 7வது மாதத்தில் முதல் நாளிலிருந்து ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்த தொடங்கினார்கள். ஆனால் ஆண்டவருடைய கோவிலுக்கு இன்னும் அடிக்கல் நாட்டப்படவில்லை. எருசலேம் கோவில் மீண்டும் கட்டப்படல். பாரசீக மன்னர் சைரசு அவர்களுக்கு கொடுத்திருந்த அனுமதியின்படி கொத்தர்களுக்கும் தச்சர்களுக்கும் பணம் கொடுத்தார்கள். கேதுரு மரங்களை லெபனோனில் இருந்து யோப்பா கடலுக்கு கொண்டு வர சீதோன், தீரு நகரத்தினருக்கு உணவு, பணம், எண்ணெய் ஆகியன கொடுத்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவில் தளத்திற்கு வந்தடைந்த 2ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் செயல்தியேலின் மகன் செருபாபேல், யோசதாக்கின் மகன் ஏசுவா, அவருடைய சகோதர குருக்கள், லேவியர்கள் மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள் அனைவரும் கோவில் வேலையை தொடங்கினர். ஆண்டவரின் இல்ல வேலையை கண்காணிக்க 20 அதற்கு மேற்பட்ட வயதுமுடைய லேவியர்களை நியமித்தனர்.
இயேசுவா அவருடைய புதல்வர், உறவினர், கத்மியேல் அவருடைய புதல்வர், யூதாவின் புதல்வர், லேவியரான ஏனிதாதின் புதல்வர், அவர்களுடைய புதல்வர், உறவினர் ஆகியோர் கோவில் வேலையை கண்காணிக்க ஒரு சேர நின்றனர். கட்டுபவர்கள் ஆண்டவரின் கோவிலுக்கு அடித்தளமிட்ட போது இஸ்ரேலின் அரசர் தாவீது உரைத்தபடி குருக்கள் தங்களுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு எக்காலத்தோடும் ஆசாபின் புதல்வரான லேவியர் கைத்தாளங்களோடும் ஆண்டவரை புகழ்ந்தனர். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறி, அவர் நல்லவர், ஏனெனில் அவர் இரக்கம் இஸ்ரேல் மீது என்றென்றும் உள்ளது என்று பாடினர். ஆண்டவரின் இல்லம் அடித்தளமிடப்பட்டதை குறித்து எல்லா மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து மகிழ்ச்சியினால் ஆரவாரம் செய்தனர். முதல் கோவிலை கண்டிருந்த குருக்கள், லேவியர், குலத்தலைவர்கள், மூப்பர்கள் பலர் இந்த புதிய கோவிலின் அடித்தளத்தை கண்டபோது உரத்த குரலில் அழுதனர். வேறு பலர் மகிழ்ச்சியாலும் ஆர்ப்பரிப்பாலும் குரல் எழுப்பினர். நெடுந்தொலைவு கேட்கும் அளவுக்கும் மக்கள் பெருங்கூக்குரல் எழுப்பியதால் மகிழ்ச்சி குரலொலியை அவர்களின் அழுகை குரலிலிருந்து பிரித்துணர எவராலும் இயலவில்லை. எஸ்ரா அதிகாரம் 4. கோவில் கட்டும் வேலை தடைப்படல். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பியிருந்த மக்கள் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருக்கு கோவில் கட்டுவதை யூதா பென்யமின் குலங்களின் பகைவர் அறிந்தனர். அவர்கள் செருபாபேலையும் குலத்தலைவர்களையும் அணுகி, நாங்களும் உங்களோடு சேர்ந்து கட்டுகின்றோம், ஏனெனில் உங்கள் கடவுளையே நாங்களும் உங்களைப் போல் வழிபடுகின்றோம். அசீரிய மன்னன் ஏசர்கத்தோன் எங்களை இங்கு கொண்டு வந்த நாளிலிருந்து அவருக்கே பலி செலுத்தி வருகின்றோம். ஆனால் செருபாபேலும் இயேசுவாவும் இஸ்ரேலின் எஞ்சிய குல தலைவர்களும் அவர்களிடம், நீங்களும் நாங்களும் சேர்ந்து எங்கள் கடவுளுக்கு கோவில் கட்ட வேண்டியதில்லை, மாறாக பாரசீக மன்னரான சைரஸ் எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் மட்டுமே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு கோவில் கட்டுவோம் என்றனர். ஆதலால் அந்நாட்டு மக்கள் யூதாவின் மக்களது கோவில் கட்டும் பணியை தடுத்தனர். அவர்களை அச்சுறுத்தவும் செய்தனர். பாரசீக மன்னரான சைரசு ஆட்சி காலம் தொடங்கி பாரசீக மன்னரான தாரியோ ஆட்சி காலம் வரை அரசு அலுவலர்களுக்கு கையூட்டு கொடுத்து அவர்களின் திட்டங்களை சீர்குலைக்க தூண்டினர். எருசலேம் புதுப்பிப்பு தடைப்படல். அஹஸ்வேர் ஆட்சியின் போது அவரது ஆட்சியின் தொடக்கத்திலேயே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்று எழுதினர். அர்தக்சஸ்தாவின் காலத்தில் பெஸ்லாம், மித்ரதாத்து, தாபேல் அவர்களை சார்ந்த மற்றவர்களும் பாரசீக மன்னனான அர்தக்சஸ்தாவிற்கு ஒரு மடல் எழுதினர். அம்மடல் அரமேயத்தில் எழுதப்பட்டிருந்ததால் மொழிபெயர்க்கப்பட வேண்டியிருந்தது. ஆளுநர் இரகூமும் எழுத்தாளரான சிம்சாயும் எருசலேமுக்கு எதிராக அர்தக்சஸ்தா மன்னருக்கு கீழ்கண்டவாறு ஒரு மடல் எழுதினர். ஆளுநர் இரகூம், எழுத்தர் சிம்சாய், அவர்களை சார்ந்த நீதிபதிகள், தூதர், ஆலோசகர், அதிகாரிகள், மேலும் எரேக்கியர், பாபிலோனியர், எலாமித்தியரான சூசா நகரின் மக்கள், மாட்சியும் மேன்மையும் பொருந்திய ஒஸ்னப்பர், அடிமைத்தனத்திற்கு இட்டு சென்ற மக்களை சமாரியா நதியின் அக்கறை பகுதியின் ஊர்களிலும் குடியேற்றிய பிற மக்கள் ஆகியோர் எழுதும் மடல். மன்னர் அர்தக்சஸ்தாவுக்கு அனுப்பிய கடிதத்தில் உட்பொருள் இதுவே: நதியின் அக்கறையில் வாழும் பணியாளராகிய மக்கள் அறிவிப்பது: உம்மிடமிருந்து எங்களிடம் வந்த யூதர்கள் எருசலேமுக்கு சென்று கலகம் மிகுந்த தீங்கு நிறைந்த அந்நகரை கட்டுகின்றார்கள். மதில் சுவர்களை கட்டி முடிக்கின்றார்கள், அடித்தளங்களை பழுது பார்க்கின்றார்கள். மேலும் மன்னர் அறிய வேண்டியது, அந்நகர் கட்டப்படுமானால், அதன் மதில்கள் கட்டி முடிக்கப்படுமானால் அவர்கள் வரியும் தீர்வையும் தரவோ கட்டாய வேலை செய்யவோ மாட்டார்கள். எனவே மன்னருக்குரிய வருமானம் குறையும். நாங்களோ அரண்மனை உப்பை தின்பதாலும் மன்னரின் இழிவை பார்ப்பது முறையற்றது என்பதாலும் நாங்கள் மன்னருக்கு இதை அனுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே உம்முடைய முன்னோரின் வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் அதில் அந்நகர் கலகம் மிகுந்த அரசர்களுக்கும் மாநிலங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை கண்டுணர்வீர். அதில் தொன்று தொட்டு கலகங்கள் எழுந்துள்ளன. அதன் பொருட்டே அந்நகர் அழிக்கப்பட்டது. ஆகையால் அந்நகர் கட்டப்படுமானால், அதன் மதிர் சுவர்கள் கட்டுதல் நிறைவேறுமானால், பேராற்றுக்கு அக்கறை பகுதி உமக்கு சொந்தமாகாது என்பதை மன்னருக்கு தெரிவிக்கின்றோம். ஆட்சியாளராம் இரகும் எழுத்தாளரான சிம்சாய் அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் சமாரியாவில் வாழ்ந்தவர்களுக்கும் நதிக்கு அக்கறையில் வாழும் மற்றவர்களுக்கும் சமாதானம் கூறி மன்னர் அனுப்பிய செய்தி பின்வருமாறு: நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய மடல் என் முன் தெளிவாக வாசிக்கப்பட்டது. எனவே என்னிடமிருந்து ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டு தொன்று தொட்டு அந்நகர் மன்னருக்கு எதிராக எழுந்தது என்றும் குழப்பமும் கிளர்ச்சியும் அதில் இருந்து வந்தது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் எருசலேமில் ஆற்றல் மிக்க அரசர்கள் இருந்திருக்கின்றனர். அவர்கள் பேராற்றுக்கு அக்கறை பகுதிகள் எல்லாம் ஆட்சி செய்துள்ளனர், வரி மற்றும் ஆயம் வசூலித்தனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே நான் மறு ஆணை பிறப்பிக்கும் வரை அந்நகரை கட்டி எழுப்பாமல் இந்த ஆள்கள் வேலையை நிறுத்துமாறு கட்டளை கொடுங்கள்.
இதை செய்வதில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். மன்னருக்கு தீங்கு வரும் அளவிற்கு தீமை ஏன் பெருக வேண்டும்? மன்னர் அர்தக்சஸ்தாவின் மடலின் நகல் இரகும் எழுத்தாளர் சிம்சாய் அவர்களை சார்ந்தவர்கள் ஆகியோர் முன் வாசிக்கப்பட்டது. உடனே அவர்கள் எருசலேமில் வாழ்ந்த யூதர்களிடம் சென்று ஆற்றலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி வேலையை நிறுத்தும்படி செய்தனர். கோவில் வேலை தொடர்தல். எருசலேமில் உள்ள கடவுளின் கோவில் வேலை தடைபட்டு பாரசீக மன்னர் தாரியோ ஆட்சியின் 2ஆம் ஆண்டு வரை நிறுத்தப்பட்டிருந்தது. எஸ்ரா அதிகாரம் 5. அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோ மகன் செக்கரியாவும் யூதாவிலும் எருசலேமிலும் வாழ்ந்த யூதருக்கு இஸ்ரேலின் கடவுள் பெயரால் இறைவாக்கு உரைத்தனர். அப்போது செயல்தியேல் மகன் செருபாபேலும் யோசதாக்கின் மகன் இயேசுவாவும் முன்வந்து எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை மீண்டும் கட்டி எழுப்பத் தொடங்கினர். கடவுளின் இறைவாக்கினர் அவர்களோடு இருந்து உதவி செய்தனர். அக்காலத்தில் பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் செத்தர்போசனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களிடம் வந்து, இக்கோவிலை கட்டி எழுப்பவும் இம்மதில்களை கட்டி முடிக்கவும் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது யார் என்று வினவினர். மேலும் அவர்கள் இக்கட்டடத்தை கட்டுவோர் யார் யார் என்று வினவினர். கடவுளின் கருணை கண் யூத மூப்பர்கள் மேல் இருந்ததால் இச்செய்தி தாரியுவை சென்றடையும் வரை அவர்களால் தடுத்து நிறுத்த இயலவில்லை. எனவே அவர்கள் தாரியுவுக்கு இதை பற்றி ஒரு மடல் அனுப்பினார்கள். பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநனாக இருந்த தத்னாயும் செத்தர்பொசனையும் அவனை சார்ந்தவர்களும் பேராற்றின் அக்கறை பகுதிக்கு அதிகாரியானவர்களும் மடலின் நகல் ஒன்றை மன்னர் தாரியுவுக்கு அனுப்பினர். அவருக்கு அனுப்பிய கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது பின்வருமாறு: மன்னர் தாரியுவுக்கு எல்லா நலமும் உரித்தாகுக. மன்னர் அறிய வேண்டியது: யூதா மாநிலத்திலுள்ள மாபெரும் கடவுளின் கோவிலுக்கு சென்றிருந்தோம். பெரும் கற்களால் அது கட்டப்பட்டு வருகிறது. சுவரில் மரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வேளை நுணுக்கமாகவும் விரைவாகவும் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே அம்மூப்பர்களை நோக்கி, இக்கோவிலை கட்டவும் இச்சுவர்களை கட்டி முடிக்கவும் உத்தரவு கொடுத்தது யார் என்றும் அவர்கள் தலைவர்கள் யார் யார் என்பதை உமக்கு எழுதி அறிவிக்க அவர்களின் பெயர்களை கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு சொன்ன மறுமொழியாவது: விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளானவரின் ஊழியர்கள் நாங்கள். பல ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலின் பேரரசர் ஒருவர் கட்டிய கோவிலை தான் மீண்டும் கட்டி எழுப்புகிறோம். எம் முன்னோர் விண்ணக கடவுளுக்கு சினமூட்டியதால் அவர் பாபிலோனின் மன்னனும் கல்தேயனுமான நெபுகாத் நேசரின் கையில் அவர்களையும் இக்கோவிலையும் ஒப்புவித்தார். அவன் இக்கோவிலை அழித்தான். மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். ஆனால் பாபிலோன் மன்னர் சைரசு தம் 1ஆம் ஆட்சி ஆண்டில் கடவுளின் இக்கோவிலை கட்ட ஆணையிட்டார். மேலும் நெபுகாத் நேசர் எருசலேமில் உள்ள கோவிலில் இருந்து பாபிலோன் கோவிலுக்கு கொண்டு வந்த திருக்கோவில் பொன் வெள்ளி பாத்திரங்களை மன்னர் சைரசு பாபிலோன் கோவிலில் இருந்து எடுத்தார். ஆளுநராக தாம் நியமித்த சேஸ்வட்சர் என்பவரிடம் ஒப்படைத்தார். மன்னர் அவரிடம், இப்பாத்திரங்களை எடுத்து கொண்டு போய் எருசலேம் கோவிலில் வை. கடவுளின் கோவில் அது இருந்த இடத்திலேயே கட்டப்படட்டும் என்றார். எனவே சேஸ்வட்சர் திரும்பி வந்து எருசலேமில் கடவுளின் கோவிலுக்கு அடித்தளமிட்டார். அதனால் அன்று முதல் இன்று வரை இது கட்டப்பட்டு வருகின்றது. ஆனால் அது முடிவு பெறவில்லை. ஆகவே இப்பொழுது மன்னர் விரும்பினால் பாபிலோனில் உள்ள தமது கருவூலத்தில் தேடி பார்க்கட்டும். எருசலேமில் கடவுளுக்கு கோவில் கட்ட சைரசு மன்னர் கட்டளை கொடுத்திருக்கின்றாரா என்பதை அறியட்டும். இதை குறித்து மன்னர் தம் விருப்பத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகின்றோம். எஸ்ரா அதிகாரம் 6. சைரசு மன்னரின் கட்டளை ஏடு கண்டுபிடிக்கப்படல். பின்பு மன்னர் தாரியு கட்டளையிடவே பாபிலோனிலுள்ள கருவூலத்தை கொண்ட ஏட்டு சுருள்கள் வைக்கப்படும் அறையை சோதனையிட்டார்கள். மேதிய மாநிலத்தில் இருந்த எக்பத்தான அரண்மனையில் ஏட்டு சுருள் ஒன்று அகப்பட்டது. அது ஒரு பத்திரம். அதில் எழுதியிருந்ததாவது: சைரசு மன்னர் அரியணை ஏறிய 1ஆம் ஆண்டு சைரசு மன்னர் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை பற்றி ஆணை ஒன்று பிறப்பித்தார். எங்கே பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டனவோ அங்கேயே கோவில் கட்டப்படும். அடித்தளம் உறுதியாக்கப்படட்டும். அதன் உயரம் 60 முழம், அதன் அகலம் 60 முழம் இருக்கட்டும். 3 வரிசையில் பெரிய கற்களாலும் 3 வரிசை புது மரங்களாலும் அமையட்டும். அதற்கு தேவையான செலவை அரச கருவூலத்திலிருந்து கொடுக்கட்டும். நெபுகாத் நேசர் எருசலேம் கோவிலிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த கோவிலுக்குரிய பொன் வெள்ளி பாத்திரங்கள் எருசலேம் கோவிலுக்கு திரும்பி கொடுக்கப்படட்டும். அவை கடவுளின் கோவிலில் முன்பு இருந்த இடத்திலேயே வைக்கப்படட்டும். கோவில் வேலை தொடர தாரியு மன்னரின் கட்டளை. எனவே பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருக்கும் தத்னாய் செத்தர்போசனாய், நீங்களும் பேராற்றின் அக்கறை பகுதியிலுள்ள உங்களை சார்ந்த அதிகாரிகளும் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும்.
யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன். அவர்கள் வேலை தடைபடாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரச வருவாயினின்று கொடுக்க வேண்டும். மேலும் விண்ணக கடவுளுக்கு எரிபலி ஒப்பு கொடுக்க தேவையான இளங்காளைகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் ஆகியவையும் எருசலேமின் குருக்கள் தேவையென்று கேட்கும் கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலியவையும் நாள்தோறும் தவறாது கொடுக்கப்படட்டும். இதனால் குருக்கள் விண்ணக கடவுளுக்கு நறுமண பலி செலுத்தி மன்னரும் அவர்தம் மைந்தரும் நீடூழி வாழ வேண்டுமென மன்றாடுவார்களாக. எவராவது இக்கட்டளையை மாற்றினால் அவருடைய வீட்டிலுள்ள உத்திரத்தை பிடுங்கி அவரை அதில் கழுவேற்றி தொங்கிவிட வேண்டும். இதனால் அவருடைய வீடு குப்பை மேடாக கடவது. இது எனது ஆணை. எந்த மன்னராவது மக்களாவது இவ்வாணையை மாற்றவோ எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை அழிக்கவோ முற்பட்டால் தமது பெயரை அங்கு விளங்கும்படி நிலைநாட்டிய கடவுள் அவர்களை அழிப்பாராக. தாரியோ என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேற்றப்படட்டும். கோவில் அர்ப்பணிக்கப்படல். பின்பு பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் செத்தர்போசனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் மன்னர் தாரியோ அனுப்பிய ஆணைப்படியே எல்லாவற்றையும் சரிவர செய்து முடித்தனர். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு, தாரியு, அர்தக்சஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டடப் பணியை முடித்தனர். மன்னர் தாரியோ ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர், அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறி கிடாய்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரேல் குல கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர். பாஸ்கா திருவிழா. மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர். அவர்கள் தூய்மையானார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த இஸ்ரேல் மக்களும் மேலும் இஸ்ரேல் கடவுளை வழிபட வேற்றின தீட்டிலிருந்து ஒதுங்கி இவர்களோடு சேர்ந்து கொண்டவர்களும் பாஸ்கா உணவை உண்டனர். புலிப்பற்ற அப்ப விழாவை 7 நாள்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். ஏனெனில் ஆண்டவர் அவர்களை மகிழ்வுபடுத்தினார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரின் இல்லப்பணியில் அவர்களுக்கு துணை புரியுமாறு ஆண்டவர் அசீரிய மன்னரின் மனத்தை மாற்றியிருந்தார். எஸ்ரா அதிகாரம் 7. எஸ்ரா எருசலேமுக்கு வருதல். இதன் பின் பாரசீக மன்னரான அர்தக்சஸ்தாவின் ஆட்சி காலத்தில் எஸ்ரா பாபிலோனிலிருந்து புறப்பட்டார். இந்த எஸ்ரா செராயாவின் மகன். இவர் அசாரியாவின் மகன். இவர் இல்கியாவின் மகன். இவர் சல்லூமின் மகன். இவர் சாதோக்கின் மகன். இவர் அஹித்தோப்பின் மகன். இவர் அமாரியாவின் மகன். இவர் அசரியாவின் மகன். இவர் மெரையோத்தின் மகன். இவர் செரகியாவின் மகன். இவர் ஊசியின் மகன். இவர் புக்கியின் மகன். இவர் அபிசுவாவின் மகன். இவர் பினகாசின் மகன். இவர் எலையாசரின் மகன். இவர் தலைமை குருவான ஆரோனின் மகன். எஸ்ரா இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மோசேக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலில் வல்லுனர். அவருடைய கடவுளான ஆண்டவரின் அருட்கரம் அவரோடு இருந்ததால் அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார். அவரோடு இஸ்ரேல் மக்களில் சிலரும் குருக்கள், லேவியர், பாடகர், வாயிற்காப்போர், கோவில் ஊழியர் ஆகியோரில் சிலரும் மன்னரான அர்தக்சஸ்தாவின் 7ஆம் ஆட்சி ஆண்டில் எருசலேமிற்கு புறப்பட்டனர். அவர்கள் மன்னரின் 7ஆம் ஆட்சி ஆண்டில் 5ஆம் திங்கள் எருசலேமை அடைந்தார்கள். ஆண்டவரின் அருட்கரம் எஸ்ராவோடு இருந்ததால் 1ஆம் திங்களின் முதல் நாள் பாபிலோனில் இருந்து புறப்பட்ட அவர் 5ஆம் திங்கள் முதல் நாள் எருசலேமை வந்தடைந்தார். எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். அர்தக்சஸ்தா எஸ்ராவுக்கு வழங்கிய ஆவணம். ஆண்டவரின் கட்டளைகளை சார்ந்த காரியங்களிலும்
இஸ்ரேலின் சட்டங்களிலும் வல்லுநரான குரு எஸ்ராவிடம் மன்னர் அர்தக்சஸ்தா வழங்கிய ஆவணத்தின் நகல் பின்வருமாறு: மன்னர்களின் மன்னரான அர்தக்சஸ்தா என்னும் நான் விண்ணக கடவுளின் சட்டத்தில் வல்லுநரான குரு எஸ்ராவிற்கு வாழ்த்து கூறி எழுதுவது: என் ஆட்சிக்குட்பட்ட இஸ்ரேல் மக்களினத்திலும் குருக்களிலும் லேவியர்களிலும் விருப்பமுள்ளவர்கள் உம்மோடு எருசலேமிற்கு செல்ல நான் அனுமதி வழங்குகிறேன். ஏனெனில் உமது கையில் இருக்கிற கடவுளின் திரு சட்டத்தின்படி யூதாவிலும் எருசலேமிலும் விசாரணை செய்யும்படி மன்னராகிய நானும் என் ஆலோசகர் எழுவரும் உம்மை அனுப்புகிறோம். மேலும் மன்னராகிய நானும் என் ஆலோசகர்களும் எருசலேமில் வாழும் இஸ்ரேலின் கடவுளுக்கு நாங்கள் மனமுவந்து ஒப்பு கொடுத்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து செல்லவும் மற்றும் பாபிலோன் நாடெங்கும் உமக்கு கிடைக்கும் பொன்னையும் வெள்ளியையும் அவற்றோடு எருசலேமில் உள்ள தங்கள் கடவுளின் இல்லத்திற்காக ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளையும் எடுத்து செல்லவும் நாங்கள் அனுமதி அளிக்கிறோம். இப்பணத்தை கொண்டு காளைகளையும் ஆட்டுக்கிடாய்களையும் செம்மறி குட்டிகளையும் தானிய நீர்ம படையல்களையும் கவனத்துடன் வாங்கி எருசலேமில் உள்ள உங்கள் கடவுளின் இல்ல பீடத்தில் காணிக்கையாக்கும். எஞ்சிய வெள்ளியையும் பொன்னையும் உமக்கும் சகோதரர்களுக்கும் நலமெனப்பட்டதை உங்கள் கடவுளின் திருவுளப்படி செய்யும். கடவுளின் இல்ல வழிபாட்டுக்காக உம்மிடம் கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை எருசலேமில் உள்ள கடவுளின் திருமுன் வையும். மேலும் கடவுளின் இல்லத்திற்கு இதற்கு மேல் தேவையானவற்றை மன்னரின் கருவூலத்திலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளலாம். மன்னர் அர்தக்சஸ்தா என்னும் நான் யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியில் உள்ள பொருளாளர்களுக்கு கட்டளையிடுவது: விண்ணக கடவுளின் திருச்சட்ட வல்லுநரும் குருவுமாகிய எஸ்ரா உங்களிடம் கேட்பதையெல்லாம் உடனடியாக கொடுக்கவும். அவருக்கு 100 தாலந்து வெள்ளி, 100 படி கோதுமை, 100 குடம் திராட்சை ரசம், 100 குடம் எண்ணெய் ஆகியவற்றை தேவையான அளவு கொடுக்கலாம். நாட்டை ஆளும் மன்னர் மீதும் அவர் மக்கள் மீதும் விண்ணக கடவுள் சினம் கொள்ளாதபடி அவரின் இல்லத்திற்கு அவர் கட்டளையிட்ட அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் நான் அறிவிப்பது: குருக்கள், லேவியர், பாடகர், வாயிற்காவலர், கோவிற் பணியாளர், கடவுளது இந்த இல்லத்தின் மற்ற ஊழியர் எவர் மீதும் திரையோ வரியோ தீர்வையோ சுமத்துவது முறையன்று. எஸ்ரா கடவுள் நமக்கு கொடுத்துள்ள ஞானத்தின்படி யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியில் வாழும் எல்லா மக்களுக்கும் நீதி வழங்க கடவுளின் திருச்சட்டத்தை அறிந்தவரான நீதிபதிகளையும் ஆளுநர்களையும் ஏற்படுத்தும். திருச்சட்டம் அறியாதவர்களுக்கு அதை கற்பியும். மேலும் திருச்சட்டத்திற்கும் மன்னரின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதவருக்கு கண்டிப்பாய் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். மரண தண்டனையோ, நாடு கடத்தப்படுதலோ, சொத்து பறிமுதலோ, சிறை தண்டனையோ கொடுக்கப்படட்டும். எஸ்ரா இறைவனை புகழ்தல். எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தை அழகுபடுத்தும்படி மன்னரை தூண்டிய நம் முன்னோரின் கடவுளான ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. மன்னர், அவர்தம் ஆலோசகர், ஆற்றல் மிகு அரச அதிகாரிகள் ஆகியோரின் பார்வையில் தயவு கிடைக்கும்படி செய்தவர் அவரே. என் கடவுளான ஆண்டவரின் அருள்கரம் என்னோடு இருந்ததால் நான் திடம் கொண்டு இஸ்ரேலின் தலைவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை என்னோடு அழைத்து வந்தேன். எஸ்ரா அதிகாரம் 8. சிறையிருப்பினின்று திரும்பியோரின் 2ஆம் பட்டியல். மன்னர் அர்தக்சஸ்தாவின் ஆட்சி காலத்தில் எஸ்ராவோடு பாபிலோனியாவிலிருந்து வந்தவர்களின் குடும்ப தலைவர்களது தலைமுறை அட்டவணை அவர்களின் மூதாதையர் மரபின்படி பின்வருமாறு: பினஹாசின் வழிமரபில் கெர்சோம், இத்தாமர் வழிமரபில் தானியேல், தாவீதின் வழிமரபில் ஆட்ரூசு, பாரோசு வழிமரபில் செக்கனியாவின் மகன் செக்கரியா மற்றும் அவரோடு 150 ஆண்கள், பாகாத் மோவாபு வழிமரபில் செரேகியாவின் மகன் எல்யகோவனாய் மற்றும் அவரோடு 200 ஆண்கள், சாத்து வழிமரபில் எகசியேலின் மகன் செக்கனியா மற்றும் அவரோடு 300 ஆண்கள், ஆதின் வழிமரபில் யோனத்தானின் மகன் எபேது அவரோடு 50 ஆண்கள், ஏலாமி வழிமரபில் அத்தலியாவின் மகன் எசாயா மற்றும் அவரோடு 70 ஆண்கள், செபத்தியா வழிமரபில் மிக்கேலின் மகன் செபதியா மற்றும் அவரோடு 80 ஆண்கள், யோவாபு வழிமரபில் எகியேலின் மகன் ஒபதியா மற்றும் அவரோடு 218 ஆண்கள், பாணி வழிமரபில் யோசிப்பியாவின் மகன் செலோமித்து மற்றும் அவரோடு 120 ஆண்கள், பேபாய் வழிமரபில் பேபாயின் மகன் செக்கரியா மற்றும் அவரோடு 28 ஆண்கள், அஸ்காது வழிமரபில் அக்காட்சானின் மகன் யோகனான் மற்றும் அவரோடு 110 ஆண்கள், அதோனிகாம் வழிமரபில் பிற்காலத்தவர்களான எலிப்பலேற்று, எவேல், செமாயா மற்றும் அவர்களோடு 60 ஆண்கள், பிக்வாயின் வழிமரபில் உத்தாய், சக்கூர் மற்றும் அவர்களோடு 70 ஆண்கள். கோவில் பொறுப்புக்கு லேவியரை எஸ்ரா நியமித்தல். அகவா செல்லும் ஆற்றருகில் அவர்களை நான் ஒன்று சேர்த்தேன்.
அங்கே 3 நாள்கள் தங்கியிருந்தோம். மக்களையும் குருக்களையும் பற்றி கேட்டறிந்த போது அங்கே அவர்களுள் எவரும் லேவியர் இல்லை என்று கண்டேன். ஆகையால் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிபு, எல்நாத்தான், நாத்தான், செக்கரியா, மெசுல்லாம் ஆகிய தலைவர்களையும் யோயாரிபு, எல்நாத்தான் ஆகிய ஞானியரையும் என்னிடம் அழைத்தேன். அவர்களை கசிப்பியாவில் இருந்த மக்கள் தலைவரான இத்தோவிடம் அனுப்பி வைத்தேன். கசிப்பியாவில் இருந்த இத்தோவிடம் அவருடைய சகோதரர்களான கோவில் பணியாளர்களிடமும் நம் கடவுளின் இல்லத்திற்கு பணியாளரை அனுப்புங்கள் என்று சொல்லும்படி கூறினேன். எங்கள் கடவுளின் அருட்கரம் எங்களோடு இருந்ததால் இஸ்ரேல் இனத்தவரும் லேவியருமான மக்லியின் புதல்வருள் புத்தி கூர்மையுடைய செரேபியாவையும் அவருடைய புதல்வர்களும் உறவினர்களுமாக 18 பேரையும், அசபியாவையும் அவரோடு மெராரியின் புதல்வர்களில் ஒருவரான ஏசாயாவையும் அவருடைய சகோதரர்களும் அவர்களின் புதல்வர்களுமான 20 பேரையும் மற்றும் தாவீதும் அவரின் அலுவலர்களும் லேவியர்களுக்கு உதவி செய்ய பிரித்து வைத்திருந்து 220 கோவில் பணியாளரையும் அவர்கள் எங்களிடம் அழைத்து வந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் பெயர்களை பதிவு செய்து கொண்டனர். நோன்பிருந்து மன்றாடுமாறு எஸ்ரா மக்களை அழைத்தல். இதன் பின் எங்கள் கடவுள் முன் எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொண்டு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் எல்லா உடைமைகளுக்கும் பயணம் நலமாக அமைய வேண்டுமென்று மன்றாடுமாறு அகவா ஆற்றருகே நோன்பு ஒன்று அறிவித்தேன். ஏனெனில் வழியில் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும்படி காலாட்படையினரையும் குதிரைப்படையினரையும் எங்களோடு அனுப்பி வைக்குமாறு மன்னனை கேட்க எனக்கு வெட்கமாக இருந்தது. இதற்கு காரணம் நாங்கள் மன்னரை நோக்கி எங்கள் கடவுளின் அருட்கரம் அவரை நேர்மையுடன் தேடுகிற அனைவர் மீதும் இருக்கின்றது என்றும் அவரை புறக்கணிப்பவர்கள் அவரது வலிமைக்கும் சினத்துக்கும் ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருந்தோம். எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம். அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். கோவில் காணிக்கைகள். பின்னர் குருக்களின் தலைவர்கள் 12 செரேபியா, அசபியா மற்றும் அவர்களின் உறவினர் 10 பேரை பிரித்து அவர்களிடம் அரசரும் அவருடைய ஆலோசகர்களும் அவருடைய அலுவலர்களும் அங்கிருந்த மக்களும் எங்கள் கடவுளின் இல்லத்திற்கு காணிக்கையாக அளித்திருந்த வெள்ளி, தங்கம், பாத்திரங்கள் யாவற்றையும் நிறுத்து கொடுத்தேன். அவர்களிடம் நிறுத்து கொடுத்தவை 26 டன் நிறைவுள்ள வெள்ளி, 4000 கிலோகிராம் நிறைவுள்ள வெள்ளி பாத்திரங்கள், 1000 பொற்காசு மதிப்புள்ள 20 பொற்காசு பொற்கிண்ணங்கள், பொன் போன்று மெருகேற்றப்பட்ட 2 வெண்கல பாத்திரங்கள். பின்பு அவர்களை பார்த்து, நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், இந்த பாத்திரங்களும் அர்ப்பணிக்கப்பட்டவையே. இந்த வெள்ளியும் பொன்னும் உங்கள் மூதாதிரின் கடவுளுக்கு அளிக்கப்பட்ட தன்னார்வ காணிக்கைகள். நீங்கள் எருசலேமில் உள்ள குருக்களின் தலைவர்கள், லேவியர், இஸ்ரேல் குல தலைவர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஆண்டவரின் இல்ல கருவூலத்தில் ஒப்படைக்கும் வரை இவற்றை பாதுகாத்து வாருங்கள் என்று சொன்னேன். எனவே குருக்களும் லேவியரும் நிறுக்கப்பட்ட வெள்ளி, பொன் பாத்திரங்கள் ஆகியவற்றை எருசலேமில் உள்ள நம் கடவுளின் இல்லத்திற்கு கொண்டு போகும்படி பெற்றுக்கொண்டனர். எருசலேமுக்கு திரும்புதல். பிறகு முதல் திங்கள் 12ஆம் நாள் அகவா ஆற்றை விட்டு எருசலேமுக்கு புறப்பட்டோம். எங்கள் கடவுளின் அருட்கரம் எங்களோடு இருந்ததால் போகும் வழியில் நாங்கள் எங்கள் பகைவர் கையினின்றும் திருடர் கையினின்றும் பாதுகாக்கப்பட்டோம். நாங்கள் எருசலேமை அடைந்து அங்கு 3 நாள்கள் தங்கினோம். 4ஆம் நாள் நம் கடவுளின் இல்லத்தில் உரியாவின் மகனும் குருவுமாகிய மெரமோத்தின் கையில் வெள்ளியும் பொன்னும் பாத்திரங்களும் நிறுக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டன. அப்போது அவரோடு பினகாசின் மகன் எலையாசரும் லேவியரான இயேசுவாவின் மகன் யோசபாத்தும் பின்னூயின் மகன் நோவதியாவும் இருந்தனர். அவற்றின் எண்ணிக்கையும் எடையையும் அன்று அவர்கள் குறித்து வைத்து கொண்டார்கள். அப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து திரும்பி வந்தவர்கள் இஸ்ரேலின் கடவுளுக்கு எரிபலிகள் செலுத்தினர். இஸ்ரேலின் எல்லா மக்களுக்காகவும் 12 இளங்காளைகளையும் 96 செம்மறிக்கிடாய்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவம் போக்கும் பலியான 12 வெள்ளாட்டுக்கிடாய்களையும் ஆண்டவருக்கு எரிபலியாக ஒப்பு கொடுத்தனர். மேலும் அவர்கள் மன்னரின் ஆவண மடல்களை சிற்றரசர்களிடமும் யூப்ரத்தீசின் அக்கறையில் இருந்த ஆளுநர்களிடமும் கொடுத்தனர். அவர்கள் மக்களுக்கும் கடவுளின் இல்லத்திற்கும் உறுதுணையாயிருந்தனர். எஸ்ரா அதிகாரம் 9. வேற்றினத்தாரோடு கலப்பு மனம் செய்தல் கண்டிக்கப்படல். இவைகளுக்கு பின்னர் அதிகாரிகள் என்னிடம் வந்து, இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் கானானியர், இத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், எமோரியர் ஆகிய நாட்டினரின் வெறுக்கத்தக்க செயல்களில் இருந்து தங்களை காத்து கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் தங்களுக்கும் தங்கள் புதல்வர்களுக்கும் அவர்களுடைய புதல்வியரை மனைவியராக எடுத்து கொண்டனர். எனவே புனித இனம் வேற்று நாட்டு மக்களோடு கலக்கப்பட்டது.
இந்த பற்றுறுதியின்மைக்கு அதிகாரிகளும் ஆளுநர்களுமே முதற் காரணம் ஆவர் என்று கூறினார்கள். இதை கேட்டவுடன் நான் என் ஆடையையும் மேலுடையையும் கிழித்தேன். மேலும் தலைமுடியையும் தாடியையும் பீத்து கொண்டு திகைப்புற்று உட்கார்ந்தேன். இஸ்ரேலின் கடவுளின் வார்த்தைகளுக்கு அஞ்சிய யாவரும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் குற்றத்திற்காக என்னை சூழ்ந்து நின்றனர். நானோ மாலை பலி நேரம் வரை செயலற்று அமர்ந்திருந்தேன். மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து நான் கூறியது, கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டு விட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் என் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பால் அடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். ஆயினும் எம் கடவுளே, இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் நாங்கள் இப்பொழுது என்ன சொல்ல முடியும்? நாங்களும் கட்டளைகளை புறக்கணித்து விட்டோமே. நீரும் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நீங்கள் குடியேறவிருக்கிற நாடு வேற்றினத்தாரின் தீட்டினாலும் பிற நாடுகளின் தீட்டினாலும் அந்நாட்டை ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை மாசுபடுத்தியுள்ள மக்களின் அருவறுப்புகளாலும் தூய்மை இழந்திருக்கின்றது. எனவே நீங்கள் வலிமை பெறவும் நாட்டின் நலன்களை அனுபவிக்கவும் அந்நாட்டை என்றென்றும் உங்கள் மக்களுக்கு உரிமையாக்கி கொள்ளவும் வேண்டுமாயின் வேற்றினத்தாருடன் பெண் கொள்வதும் கொடுப்பதும் இருத்தலாகாது. மேலும் அவர்களின் நல்லுறவையும் நலத்தையும் என்றுமே நாடலாகாது என்று நீர் கட்டளையிட்டிருப்பதை புறக்கணித்தோம். எம் தீச்செயல்களினாலும் எமது பெரும் பாவத்தினாலுமே இவையெல்லாம் எங்கள் மீது வந்தன. ஆனால் எங்கள் கடவுளாகிய நீர் எங்கள் குற்றத்திற்கு ஈடாக தண்டியாமல் எங்களை எஞ்சியிருக்க செய்தீர். நாங்கள் மீண்டும் உமது கட்டளைகளை மீறுவோமா? இவ்வாறு வெறுப்பானவைகளை செய்கின்ற மக்களோடு இனி கலப்பு மனம் செய்து கொள்வோமா? அப்படி செய்தால் எஞ்சியுள்ள எங்களுள் எவரும் இல்லாதபடி யாரும் தப்பாதபடி நீர் எம்மை அழிக்கும் வரை எம் மீது சினம் கொள்வீரன்றோ? இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர். ஏனெனில் இன்று நாங்களே எஞ்சியுள்ளோராய் விடப்பட்டிருக்கிறோம். இதோ நாங்கள் உம்முன் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். இதனால் எங்களில் யாரும் உம்முன் நிற்க இயலாது. எஸ்ரா அதிகாரம் 10. கலப்பு திருமணத்தை நிறுத்த திட்டம். இவ்வாறு எஸ்ரா கடவுளின் இல்லத்தின் முன் விழுந்து மன்றாடி விண்ணப்பித்து கொண்டு இருந்தார். அப்பொழுது ஆண் பெண் குழந்தைகள் உள்பட இஸ்ரேல் மக்களின் பெருங்கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு கூக்குரலிட்டு அழுதனர். அப்பொழுது ஏலாமியருள் ஒருவரான எகியேல் மகன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் கடவுளுக்கு எதிராக நேர்மையற்றவர்களாய் நடந்து கொண்டோம். ஏனெனில் இந்நாட்டின் மக்களான வேற்றின பெண்களை மணந்தோம். ஆயினும் இஸ்ரேலுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு. ஆகவே என் தலைவரின் அறிவுரைக்கும் கடவுளின் கட்டளைகளுக்கும் அஞ்சி நடப்போரின் விருப்பத்திற்கும் ஏற்ப அப்பெண்கள் அனைவரையும் அவர்களின் பிள்ளைகளையும் அகற்றி விடுவோம் என்று நம் கடவுளோடு உடன்படிக்கை செய்வோம். திருச்சட்டத்திற்கு ஏற்ப இது செய்யப்படட்டும். எழுந்திரும், இது கடமை. நாங்கள் உம்மோடு இருக்கின்றோம். இதை மன உறுதியுடன் செய்யும் என்றார். எஸ்ரா எழுந்து குருக்களின் தலைவர்களையும் லேவியர்களையும் எல்லா இஸ்ரேல் மக்களையும் இவ்வாறு வாக்குறுதி அளிக்க செய்தார். அவர்களும் அவ்வாறே செய்தனர். பின்பு எஸ்ரா கடவுளது இல்லத்தின் முகப்பினின்று எழுந்தார். எலியாசிபின் மகனான யோகனானின் அறையினுள் சென்றார். அங்கே உணவு உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தார். ஏனெனில் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் நேர்மையின்மையின் பொருட்டு புலம்பி அழுது கொண்டிருந்தார். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த மக்கள் அனைவரும் எருசலேமில் கூட வேண்டுமென்றும் அவர்களுள் எவராவது 3 நாள்களுக்குள் வராமல் இருந்தால் மக்கள் தலைவர்கள் பெரியோர் ஆகியோரின் அறிவுரைப்படி அவனுடைய உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்களின் கூட்டத்திலிருந்து அவர்கள் விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் அறிவிக்கப்பட்டது. எனவே யூதா பென்யமீன் குலத்தார் அனைவரும் எருசலேமில் 3 நாள்களுக்குள், அதாவது 9ஆம் மாதம் 20ஆம் நாளன்று ஒன்று கூட்டப்பட்டனர்.
மக்கள் அனைவரும் மேற்குறிப்பிட்டதன் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் கடவுளது இல்லத்தின் வளாகத்தில் நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தனர். குரு எஸ்ரா எழுந்து அவர்களை பார்த்து கூறியது, நீங்கள் வேற்றின பெண்களை மணந்ததால் நேர்மையற்றவர்களாகி இஸ்ரேலின் பாவத்தை பெருக செய்துள்ளீர்கள். எனவே இப்பொழுது உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் மன்றாடுங்கள். அவர் திருவுளப்படி நடங்கள். இந்நாட்டில் வாழும் மக்களிடமிருந்தும் வேற்றின பெண்களிடமிருந்தும் விலகி இருங்கள். அப்பொழுது குழுமியிருந்த அனைவரும் உரத்த குரலில் கூறியது, நீர் சொல்வதே சரி, உமது வார்த்தையின்படியே நாங்கள் செய்வோம். ஆயினும் இதனை ஓரிரு நாள்களில் செய்ய இயலாது, ஏனெனில் மக்கள் மிகுதியாக உள்ளனர். இது மாறி காலமாக இருப்பதால் வெளியே நிற்க முடியவில்லை. மேலும் இக்காரியத்தில் எங்களுள் பாவம் செய்தோர் பலர். எனவே எல்லா மக்களின் சார்பில் தலைவர்கள் இதன் காரணமாக மூண்ட நம் கடவுளின் கோபக்கனல் நம்மை விட்டு விலகும் வரை தங்கியிருக்கட்டும். நம் நகர்களில் வாழும் வேற்றின பெண்களை மணந்தவர்கள் அனைவரும் குறித்த காலத்தில் வரட்டும். அவர்களோடு ஒவ்வொரு நகரத்தின் பெரியோர்களும் அதன் நீதிபதிகளும் வரட்டும். அசாவேலின் மகனான யோனத்தானும் திக்வாவின் மகன் யாகிசியாவுமே இதை எதிர்த்து நின்றனர். மெசுல்லாமும் லேவியரான சபத்தாயும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தனர். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்தோர் அவ்வாறே செய்தனர். குரு எஸ்ராவும் மக்கள் தலைவர்களும் அவர்களின் மூதாதையரின் வழிமரபின்படியும் ஒவ்வொருவரின் பெயர் வரிசைப்படியும் 10ஆம் மாதம் முதல் நாள் இதை பற்றி விசாரணை செய்ய அமர்ந்தனர். முதல் மாதம் முதல் நாளிலே வேற்றின பெண்களை மணந்தவர்கள் அனைவரையும் விசாரித்து முடித்தனர். வேற்றின பெண்களை மணந்தோர் குருக்களின் மரபில் வேற்றின பெண்களை மணந்தவர்களாக கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் இயேசுவா வழிமரபில் யோசதாக்கின் மகனான இயேசுவா. அவர் சகோதரரின் வழிமரபில் மாசேயா, எலியேசர், யாரிபு, கெதலியா ஆகியோர். அவர்கள் தம் மனைவியரை அனுப்பிவிட வாக்களித்தனர். தங்கள் குற்ற நீக்க பலியாக ஒரு கிடாயை செலுத்தினர். இம்மேயின் வழிமரபில் அனானி, செபதியா ஆகியோர். ஆரிம் வழிமரபில் மாசேயா, எலியா, செமாயா, எகியேல், உசியா ஆகியோர். பஸ்கூர் வழிமரபில் எலியேனாய், மாசேயா, இஸ்மையேல், நத்தனியேல், யோசபாது, எலாசா ஆகியோர். லேவியரில் யோசபாது, சிமையி, கெலிதா என்ற கேலாயா, பெத்தகியா, யூதா, எலியேசர் ஆகியோர். பாடகரில் எலியாகிபு, வாயிற்காவலரிலும் சல்லும், தேலம், ஊரி ஆகியோர். மற்ற இஸ்ரேலருள் பாரோகின் வழிமரபில் இரமியா, இசியா, மல்கியா, மியாமின், எலியாசர், மல்கியா, பெனாயா ஆகியோர். ஏலாம் வழிமரபில் மத்தானியா, செக்கரியா, எகியேல், அப்தி, எரேமோத்து, எலியா ஆகியோர். சத்து வழிமரபில் எலியேனா, எலியாகிபு, மத்தனியா, எலிமோது, சாபாது, அசிசா ஆகியோர். பேபாய் வழிமரபில் யோகனான், அனனியா, சபாய், அத்லாய் ஆகியோர். பானி வழிமரபில் மெசுல்லா, மல்லூக்கு, அதாயா, யாசூபு, செயால், எரேமேத்து ஆகியோர். பஹாத் மோவாபு வழிமரபில் அத்னா, கெலால், பெனாயா, மாசேயா, மத்தனியா, பெசலேல், பின்னூய், மனாசே ஆகியோர். ஆரிம் வழிமரபில் எலியேசர், இசியா, மல்கியா, செமாயா, சிமியோன், பென்யமின், மல்லூக்கு, செமரியா ஆகியோர். ஆசூம் வழிமரபில் மத்தனாய், மத்தாத்தா, சாபது, எலிப்பலேற்று, எரேமாய், மனாசே, சிமையி ஆகியோர். பானி வழிமரபில் மகதாய், அம்ராம், ஊவேல், பெனாயா, பேதையா, கெலூஹி, வானியா, மெரெமோத்து, எலியாசிபு, மத்தனியா, மத்தனாய், யகசு ஆகியோர். பின்னோய் வழிமரபில் சிமையி, செலேமியா, நாத்தான், அதாயா, மாக்னதபாய், சசாய், சாராய், அசரியேல், செலேமியா, செமரியா, சல்லூம், அமரியா, யாசேப்பு ஆகியோர். நேபோ வழிமரபில் எயியேல், மத்தித்தியா, சாபது, செபினா, யாதாய், யோவேல், பெனாயா ஆகியோர். வேற்றின பெண்களை மணந்திருந்த இவர்கள் அனைவரும் இப்பெண்களையும் அவர்களிடமிருந்து பிறந்த பிள்ளைகளையும் விலக்கிவிட்டனர்.